இதுவரை கண்டிராத வயநாடு நிலச்சரிவு பல குடும்பங்களின் வாழ்க்கையை மண்ணோடு மண்ணாக்கியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட பலரும் வயநாட்டில் காலம் காலமாக வசித்து வந்த மக்கள். ஆனால் இந்த தம்பதி வயநாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல. தங்களது பிறந்த நாளில் தேனிலவை மகிழ்ச்சியாக கொண்டாட ஒரிசாவில் இருந்து வயநாட்டிற்கு வந்தவர்கள். இந்த தம்பதிகளுக்கு நேர்ந்துள்ள சம்பவம் தேனிலவிற்கு வந்த அவர்களின் வாழ்க்கையே புரட்டி போட்டுள்ளது. வயநாடு ரிசார்ட்டில் அன்று இரவு பிறந்த நாளை கொண்டாடி கணவன் மனைவி இருவரும் அன்று இரவு வரப்போகும் ஆபத்து தெரியாமல் சந்தோஷமாக அறைக்கு சென்றுள்ளனர். நண்பர்கள் அவர்களை அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு படுக்க சென்ற சில மணி நேரங்களில் அவர்களின் வாழ்க்கை தலைகீழாகியுள்ளது. ஒரிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றுகின்றார் டாக்டர் பிஷ்ணு பிரசாத் சினாரா. அதே பகுதியில் உள்ள மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றும் பிரியதர்ஷினிக்கும் இவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. கணவர் டாக்டர் பிஷ்ணு பிரசாத் சினாரா தனது பிறந்த நாளை மனைவியுடன் நல்ல இடத்தில் சந்தோஷமாக கொண்டாட முடிவு செய்து தேனிலவிற்கு கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி வயநாடு வந்துள்ளனர். வயநாட்டில் பிஷ்ணு பிரசாத் சினாராவின் நண்பர் வசித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஷ்ணு பிரசாத் சினாராவுடன் ஒரிசாவில் இருந்து அவரது மருத்துவ நண்பர் மற்றும் நண்பரின் மனைவியும் வயநாட்டிற்கு வந்துள்ளனர். 4 பேரும் சூரல் மலையில் உள்ள லினோரா என்ற ரிசார்ட்டில் தங்கியுள்ளனர். பிஷ்ணு பிரசாத் சினாரா அங்கு தனது மனைவியுடன் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு மகிழ்ச்சியோடு படுக்கை அறைக்கு கணவன் மனைவி இருவரும் சென்றுள்ளனர். நண்பரையும் அவரது மனைவியையும் அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு உடன் வந்த தம்பதிகள் அவர்களின் அறைக்கு சென்றுள்ளனர். நள்ளிரவு 2 மணிக்கு ஒரே சத்தம். பிரியதர்ஷினி எழுந்து பார்த்ததும் ரிசார்ட் வெள்ளத்தில் மண்ணில் புதைத்து கொண்டிருந்துள்ளது. சுதாரிப்பதற்குள் பிரியதர்ஷினியை வெள்ளம் 200 மீட்டர் தொலைவிற்கு அடித்து சென்றுள்ளது. ரிசார்ட் மண்ணில் புதைந்தது. அருகே இருந்த பள்ளிக்கூட சுவற்றில் மோதி பிரியதர்ஷினியும் உடன் வந்த கணவர் நண்பரின் மனைவியும் இடிபாட்டில் சிக்கிக்கொண்டு உதவி கேட்டு கதறி உள்ளனர். சத்தம் கேட்டு இந்த காவலர் தான் அங்கு சென்று அவர்களை மீட்டுள்ளார். என் அருகே ஒன்றாக படுத்திருந்த என் கணவர் எங்கே, என் கணவர் எங்கே என பிரியதர்ஷினி கதறி உள்ளார். நீங்க மட்டும்தான் இருக்கீங்க மேடம், உங்கள் கணவரை தேட வேண்டும் என மீட்பு குழுவினர் கூறியதும் பிரியதர்ஷினி சுக்குநூறாகி போனார். முகத்தில் காயங்களுடன் பிரியதர்ஷினியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நம்மை போன்றே கணவரும் எப்படியாவது தப்பித்து உயிருடன் கிடைத்து விடுவார் என எதிர்பார்த்த பிரியதர்ஷினிக்கு மறுநாள் கணவரின் உடல் மட்டுமே கிடைத்துள்ளது. பிரியதர்ஷினி முகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த காயங்கள் ஆறிவிடும். ஆனால் தேனிலவிற்காக வந்த இடத்தில் கணவரை இழந்துள்ள வழி காலத்திற்கும் மாறாது. வயநாட்டிற்கு கணவருடன் சேர்ந்து வந்த பிரியதர்ஷினி தற்போது தனி ஆளாக மீண்டும் ஒரிசா திரும்பி சென்றுள்ளார். மருமகளாவது உயிர் பிழைத்துள்ளாரே என அவரது குடும்பத்தினர் மனதை தேற்றிக் கொண்டனர். இறந்து போன கணவர் பிஷ்ணு பிரசாத் சினாராவுடன் வந்த நண்பரின் உடலும் இன்னும் கிடைக்கவில்லை. அவரின் மனைவியும் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.